ஒரு மாடு மேய்க்கிறவர். இவர் பேர் ஆனாயர். இவர் மழநாடுங்கிற இந்த பகுதியில் இருக்கிற திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருக்கு சிவபெருமான் மேலே இருந்த பக்தியை விட அவருடைய 5 எழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா, நமச்சிவாய, இந்த இசை மேலே அவ்வளோ காதல். இவர் தினமும் மாடுகளை மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாராம். அங்கே போய் ஒரு மூங்கில் மரத்துலேருந்து ஒரு துண்டை வெட்டி அதில் துளைகள் போட்டு ஒரு புல்லாங்குழல் செய்வார். அந்த புல்லாங்குழலில் இவர் வாசிக்கிற ஒரே பாட்டு நமச்சிவாயங்கிற மந்திரம் தான். இதைத்தான் ஆயும் வேங்குழல் திசையினில் 5 எழுத்தோசை மேய எவ்வுயிரும் முருக மெய்மறந்து நின்றனவே. இந்த புல்லாங்குழல் இசையில் ஒலிச்ச அந்த நமச்சிவாய மந்திரத்தை கேட்டு அங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் உருகி மெய்மறந்து நிற்குமா. ஒரு நாள் காத்தால் அழகாக ஆடிட்டு இருந்த ஒரு கொன்றை மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தை பார்க்குறதுக்கு சிவபெருமானோட ஜடாமுடி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். உடனே பரவசத்தில் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து அந்த இதை வாசிக்க ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய மந்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இசை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அங்கே இருந்த பாம்பும் மயிலும் ஒன்றா உட்காந்து அந்த இசையை கேட்டுட்டு இருந்துதான். புலியும் பசுவும் இருந்த பகையெல்லாம் மறந்து ரெண்டும் ஒன்றா நின்றுடுச்சு. இதை பார்க்குறப்ப நமக்கு இந்த பாகவத புராணத்தில் வர்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருங்க. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கும்போது ஓடிக்கிட்டு இருந்த அந்த யமுனை ஆறு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுதான். மேய்ச்சலில் இருந்த பசுக்கள்லாம் புல்லை கடிக்கிறத மறந்துட்டு அப்படியே சிலையாக நின்றுடுச்சான். நாத பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாத பிரம்மம்னு சொல்லப்படுற அந்த தெய்வீக இசைக்கு சிவன் என்ன விஷ்ணு என்ன மொத்த இயற்கையுமே அடிமை தான் அப்படிங்கிறதுக்கு ஆனாய நாயனாரும் கிருஷ்ணனுமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆனாய நாயனாரோட அந்த இசை கைலாய மலை வரைக்கும் கேட்டுச்சான். சிவபெருமான் அந்த இசையில் அப்படியே மயக்கி போயிட்டார். உடனே உமையொரு பாகன் ரிஷப வாகனத்திலே தோன்றி, ஆனாயா உன்னோட இந்த இசை எப்போ எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீ என் கூடவே வந்துருன்னு சொல்லி அவர் அப்படியே கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு நம்ம சேக்கிழார் புராணம் சொல்லுது. மற்ற நாயன்மார்கள்லாம் எல்லாம் ஏதோ ஒரு தியாகம் பண்ணி முக்தி அடைஞ்சாங்க. ஆனால் நம்ம ஆனாய நாயனார் தன்னோட டேலண்ட் மூலமாகவே இறைவனை தேடி வர பண்ணிட்டார் இல்லையா. இன்றைக்கி நாம் ஒரு மியூசிக் கேட்குறோம், ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் கேட்குறோன்னா ஆனாய நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு திறமையும், அது பாட்டாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வேலையாக கூட இருக்கலாம், அதை முழு மனசோட இறைவனுக்கு சமர்ப்பிச்சா அதுவே ஒரு பெரிய வழிபாடாக மாறிவிடும். சோல்ஃபுல்லான ஒரு கலைக்கு கடவுளே ஆடியன்ஸ் ஆயிடுவாராம். சிவய நம.